வழியே இந்தியர்களின் உருமாற்றம் எனும் இலக்கோடு கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கியதிலிருந்து செயல்பட்டு வரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நிதிச்சுமையை எதிர்நோக்குகின்ற ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களுக்கு MIED மூலம் உபகார சம்பளம் வழங்கி வருகிறது. மாயிகாவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தமது தலைமையில் தற்போது ஒவ்வொரு வருடமும் எய்ம்ஸில் இன்னும் கூடுதலான இந்திய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சேர வேண்டும் எனும் எண்ணத்தில் இந்த உபகார சம்பளம் பெறும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எய்ம்ஸில் கல்வி பயில பல மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டில் 19 பட்ட படிப்புகளுக்கான மொத்தம் 722 மாணவர்கள் MIDK உபகார சம்பள வாய்ப்பிற்கான நேர்முக தேர்வில் கணிசமான அதிக அளவில் இந்திய மாணவர்களும் நேற்று கலந்து கொண்டனர். ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுற வச்சு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நடந்துருக்கு. என்னென்னா எல்லாரும் இங்கே இன்டர்வியூ செய்கிறாங்க. கூட அந்த ப்ராசஸ் நான் கலந்துக்கிட்டேன். which is a very easy interview. Basically you have to apply for the registration and then you'll enter for the interview. Very basic questions. This scholarship is actually, from my experience, I find that it helps many people financially. So my parents are basically working parents and they also need financial aids. And in the scholarship மூலியமாக என்னோட பேரண்ட்ஸோட ஃபைனான்ஷியல் பர்டனை ரொம்ப ஹெல்ப் குறைக்க முடியும். இந்த பர்டனை இன்றைக்கி MIED இன்டர்வியூ இருந்துச்சு, நான் அட்டென்ட் பண்ணேன். அவங்க ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ இதனால் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ராசஸ் அந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதை நம்ம ஃபுல்லாக கரெக்டாக நம்ம ஃபில்அப் பண்ணணும். அது சப்மிட் பண்ணனா அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஏழ்மை கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனை வலியுறுத்தி உண்மையில் நிதி ஆதரவு தேவைப்படும் மாணவர்களின் ஆவணங்கள், குடும்ப நிதிநிலை மற்றும் கல்வி தகுதிகள் நேர்த்தியான முறையில் மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த உபகார சம்பளம் வழங்கப்படுகிறது. தரமான மேற்கல்வியை மேற்கொள்ள தங்கள் பெற்றோர் எதிர்நோக்கும் நிதிச்சுமையை குறைக்க இந்த உபகார சம்பளம் பெரும் பங்கு வகிக்கும் என மாணவர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த MID கிடைக்கிறதுனால என்னோட ஃபேமிலி பர்டன் அப்புறம் ஃபைனான்ஷியல் பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு சுமையை குறைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் எல்லாமே சொல்லுவாங்க நான் காசு கட்டி படிக்கிறேன். அப்படி இல்லை, இந்த MID கிடைக்கிறதுனால நானும் ஃப்ரீயாக படிக்கிறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த MID எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அண்ட் தென் இது கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே கொஞ்சம் கஷ்டப்படுற வேலை தான் செய்கிறாங்க. நம்ம ஸ்டில் எஸ்டேட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அக்காவும் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க, உப்சியில் படிக்கிறாங்க, தம்பியும் பாலிடெக்னிக்கில் படிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறனால 3 பேரோட இதையும் அம்மா இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்காலர்ஷிப் என்னோட MBBS ஃபீயை கவர் பண்ணுறதுக்கே ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா we are from B40 ஃபேமிலி. ஸோ இது கிடச்சிச்சின்னா கொஞ்சம் எங்கள் ஃபேமிலி பேர்டன் கொஞ்சம் குறையும். ஸோ ஏன்னா எங்கள் அம்மாவும் சிங்கிள் மதர். ஸோ ஷி கான் எஃபர்ட் டு பே ஆல் த எக்ஸ்பென்சஸ். எனக்கு தெரிஞ்சு எய்ம்ஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த உதவி செய்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ இட்ஸ் ரியலி வெரி குட், விச் அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். MIDK உபகார சம்பளம் திட்டம் மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்பது நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் கருத்தாக இருந்தது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் கல்வி வழி இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சீரிய முயற்சிகளோடு பல்கலைக்கழகத்தின் வசதி, நவீன கல்வி உபகரணங்கள், துறை வல்லுநர்கள் என பல்வேறு மேம்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. இது எய்ம்ஸை மென்மேலும் அனைத்துலக அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனமாக நிலைநிறுத்த ஊன்றுகோலாக அமையும் என உறுதியாக நம்பப்படுகிறது. அமைச்சர் ஒருவரின் மகன் அண்டை நாட்டில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரின் திருமணச் சான்றிதழ் சட்டப்பூர்வமானது என விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு ரசாருடின் தான் உறுதிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இதுதான் அவரின் உண்மையான கூற்று என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த காணொளி அமைந்துள்ளது. Sijil nikah tu dah disahkan ke Tazri? Sijil nikah kalau tak hisap saya telah disahkan sijil yang asal. Sijil daripada seberang yang mana dia menurut siasatan kedua-dua couple ini apabila mereka bercinta nak kahwin mungkin tak lepas, dia sebenarnya telah menyorokkan perkahwinan diorang di selatan Thai.
Jadi sijil asal telah pun disahkan oleh pihak kaum asal. Dia bernikah pada September. Bila jadi isu macam ni, kawan-kawan ni pun tak tahu. Jadi dia tidak mau membesar-besarkan keluarga terasa hati ke apa. Jadi itulah. Sedikit komen pasal siasatan terhadap KJ dan titah edit. கடந்த செப்டம்பரில் யாருக்கும் தெரியாமல் அண்டை நாட்டில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். காதலுக்கு எதிர்ப்பு வந்ததால் இருவரும் அவ்வாறு செய்துள்ளனர். நண்பர்களுக்கும் அது தெரியாது என ரசாருடீன் கூறினார். குடும்பத்தின் பெயரை காக்க அவர்கள் திருமணத்தை மறைத்திருக்கலாம் என்றார் அவர். இந்நிலையில் அவ்விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை பினாங்கில் துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என ஐஜிபி சொன்னார். வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பொறுப்பேற்குமாறு கூறிய பெண்ணை அந்த அமைச்சரின் மகன் மிரட்டியதாக டெலிகிராமில் முன்னதாக தகவல் வைரலானது. டிசம்பர் 24ஆம் தேதி பினாங்கு பட்டவத்தில் ஒரு வீட்டில் மேலும் சிலர் உடனிருக்க அப்பெண்ணுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவ்வாடவர் மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்பட்டது. சம்பந்தப்பட்ட அமைச்சரான உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் எல்லோரையும் போல தனது மகனும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்றும் புகார் செய்யப்பட்டிருந்தால் நிச்சயம் விசாரணை நேர்த்தியாக நடைபெறும் என்றும் கூறியிருந்தார். பத்துமலை திருத்தலத்தில் நாளை 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய ஒற்றுமை பொங்கல் திருவிழா கோலாகலமாக களை கட்டவிருக்கிறது. கலாச்சார மையத்தின் திறப்பு விழாவோடு துவங்க உள்ள நாளைய நிகழ்ச்சியில் பத்துமலை பக்திமலை எனும் பத்துமலை வரலாற்றை கூறும் புத்தகமும் வெளியீடு காண உள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். 19ஆம் தேதி பத்துமலை பக்திமலை என்ற நூல் வெளியீட்டு விழா. அந்த நூலிலே நம்முடைய பத்துமலையினுடைய சரித்திரம் இருக்கின்றது. சரித்திரம் தெரியாதவர்கள் அந்த புஸ்தகத்தை நீங்கள் அன்றுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புஸ்தகத்தை டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்கா தேசிய தலைவர் அவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள். அதை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இதுதான் பத்துமலை பக்திமலை. இந்த நூலிலே நம்முடைய சரித்திரம் இருக்கின்றது. 1905 வெள்ளைக்காரர்கள் எழுதிய கடிதங்கள் இருக்கின்றது. நாம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பத்துமலை நிர்மாணித்தோம் என்பதை இதில் அடங்கி இருக்கின்றது. எல்லோரும் நினைப்பது போல் யாரும் அள்ளி கொடுத்து விடவில்லை. அந்த காலத்தில் உள்ள இந்தியர்கள் தமிழர்கள் சேமித்து வாங்கியதுதான் நிலைமைலாம். அந்த புஸ்தகம்தான் இந்த புஸ்தகம். அதனைத் தொடர்ந்து தேசிய அளவிலான பொங்கல் திருவிழா பிற்பகலில் ஆரம்பமாகும் என்றும் அவர் கூறினார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானமும் மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவும் இணைந்து நடத்தும் இவ்விழாவில் பொங்கல் வைத்தல், ஆடல் பாடல், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு அங்கங்கள் இடம்பெற உள்ளன. ஈப்போவை சேர்ந்த யமுனா ஆறுமுகம் பாட்டு பாடுகின்றார்கள். அப்புறம் இந்தியாவைச் சேர்ந்த ராஜேஷ் கலைக்குழுவினுடைய கிராமிய நடனம், இதெல்லாம் முதல் அங்கமாக நம்முடைய 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. பிற்பகல் தேசிய பொங்கலை மாரியம்மன் தேவஸ்தானமும் மலேசிய ஆலய ஒருங்கிணைப்பு பேரவையும் சிறப்பாக நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பல போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அந்த போட்டிகளெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மாட்டு வண்டி கூட ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் மாட்டு வண்டியில் கூட ஏறி இந்த பத்துமலையை சுற்றி பார்க்கலாம். இவ்விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்திருக்கின்றார். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய பெண் அதிகாரிகளை கடமையை செய்ய விடாமல் தடுத்ததன் பேரில் கைது செய்யப்பட்டார். புதன்கிழமை மாலை 5:15 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சோதனைக்காக போலீசார் அப்பெண்ணின் காரை நிறுத்தியுள்ளனர். ஆனால் நிற்காமல் அவர் தப்பியோட முயன்றார். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க ஆபத்தான முறையில் மற்ற வாகனங்களை அவரின் கார் முந்திச் சென்றது. அப்பெண்ணின் செயலால் ஜலான் இம்பி, ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் விபத்தும் ஏற்பட்டது. எனினும் போலீசார் ஒரு வழியாக அவரை கைது செய்தனர். 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு நேற்று காலை அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக தாங்வாங்கி போலீஸ் கூறியது. சம்பவ காணொளி முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது.
திரங்கானு கிமாமானில் உள்ள விவசாய சந்தையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது. படாங் அஸ்தாகா சுக்காயில் நேற்று காலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. 47 வயது அவ்வாடவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் தவறுதலாக அங்குள்ள அங்காடி கடை ஒன்றை மோதியிருக்கிறது. இதனால் வியாபார பொருட்கள் கீழே விழ ஆத்திரமடைந்த சிலர் அந்நபரை சரமாரியாக தாக்கினர். அதில் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகி அவ்வாடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ காணொளி வைரலாகியுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போலீஸ் தேடுகிறது. நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து உதவுமாறும் கமாமன் போலீஸ் கேட்டுக்கொண்டது. ஆறு நாட்களுக்கு முன் பேரங்காடியின் கழிவறையில் பிறந்த பெண் சிசுவை வீசியதாக ஜப்பானிய பெண் நேற்று கோலாலம்பூரில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தம்மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 36 வயது நோடா ஜிங்கோ மறுத்து விசாரணை கூறினார். ஜனவரி 12ஆம் தேதி சுராஸில் உள்ள ஒரு பேரங்காடியின் பெண்கள் கழிவறையில் அக்குற்றத்தை புரிந்ததாக அப்பெண் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்நிலையில் 6000 ரிங்கேட் மற்றும் 2 நபர் உத்தரவாதத்துடன் அப்பெண்ணை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மார்ச் 27இல் வழக்கு செவிமடுப்புக்கு வருகின்றது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.